கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் அந்த மெசேஜ் 326வது முறையாக யூடியூபின் வழியாய் பேசும்படியாய் கர்த்தர் செய்த கிருபைக்காக அவரை கோடி கோடியாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தியை கூர்ந்து கவனியுங்கள். தயவு செய்து நீங்கள் முழுமையாய் பாருங்கள். முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஞானம் எப்போது வருகிறது என்ற செய்தியை நீங்கள் முழுமையாய் பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு ஞானம் எப்பொழுது வருகிறது என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியான உரைத்த வார்த்தைகளை குறித்து நம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ரைட். நீங்கள் நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அங்கே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று ஒரு வார்த்தை இருக்கும். ஒரு மனுஷன், ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ கர்த்தருக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு அப்பதான் ஞானத்தின் ஆரம்பம் ஆகிறது. ஞானத்தின் ஆரம்பம் எப்ப வருதுன்னு கேட்டாக்கா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சகோதரி சகோதரன் இருப்பான்னு சொன்னால் அப்பொழுதுதான் ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரனுக்கோ ஞானத்தின் ஆரம்பம் வருது. இன்னைக்கு எல்லாம் ஞானத்தின் ஆரம்பம் வந்துருச்சா கிறிஸ்தவர்களுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லா கிறிஸ்தவனும் எங்களுக்கு ஞானம் வந்துருச்சு, கர்த்தருக்கு பயப்படுதல் எங்களுக்கு இருக்குது, ஞானத்தின் ஆரம்பம் நாங்க எப்பவோ பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னாக்கா கோவிலுக்கும் போவாங்க, நன்மை வாங்குவாங்க, ராவ் பஜனும் எடுப்பாங்க, அல்லேலூயான்னு சொல்லுவாங்க, தேவபக்தியா இருக்கிறதுன்னு காமிப்பாங்க. ஆனா அவங்கள பாத்தீங்கன்னாக்கா சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, மற்ற பெண்களோடு விபச்சாரம் செய்வது, வாயில ஒரே கெட்ட வார்த்தையா வருவது, இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயமா? சரி, அது கூட விடுங்க. சரி, அது வேற பண்றாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க, ஞானம் எப்போ வருதுன்னு கேட்டாக்கா, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்படுகிற வார்த்தைக்கு அவர்கள் பயப்படுகிறார்களா? எப்போ ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அவர்கள் வாழ்க்கையில வாழ்கிறார்களோ அப்பதான் அவங்களுக்கு கர்த்தருடைய ஞானமே வருது. இந்த தேவனுடைய வார்த்தைக்கு பயமில்லாத ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு கர்த்தருடைய ஞானம் வரவே இல்லை. அதை முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஹல்லேலூயா. நான் சிகரெட்டை விட்டுட்டேன், நான் தண்ணி குடிக்கிறதை விட்டுட்டேன், நான் விபச்சாரம் பண்றதை விட்டுட்டேன், என்கிட்ட எந்த தீய பழக்கமும் இல்லை, நான் ஒழுங்கா கோவிலுக்கு போவேன்னு சொல்லுவாங்க நிறைய பேரு. ஆனா இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லக்கூடிய இதுக்குள்ள இருக்கிற சாராம்சங்கள், ரகசியங்கள், வார்த்தைக்கு அவர்கள் பயப்படுவது கிடையாது. உண்மைங்க. இன்னைக்கு அதுதான் நடக்குது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிற பாஸ்டர்களும், இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு பயமில்லாமல் மீறி நடக்கிற விசுவாசிகளும் அவங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கர்த்தருடைய ஞானம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில நடப்பதுதான் சொல்றேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஒரு மனுஷனுக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு பயமே இல்லைன்னு சொன்னாக்கா அவனுக்கு எப்படி ஞானத்தின் ஆரம்பம் வரும்? முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, தேவனுடைய வசனங்கள் என்ன சொல்லுகிறதோ அந்த வசனத்துக்கு பயப்படலைன்னு சொன்னாக்கா உனக்கு கர்த்தருடைய ஞானம் வந்துருச்சா? ஹல்லேலூயா. ஒரு சகோதரி தன்னுடைய மாமியாருக்கு வச்சுங்களேன், மாமியாரையே உன்னால சரியா கவனிக்க முடியல. தன்னுடைய மாமியார் என்பது தன்னுடைய தாய் மாதிரி. அந்த மாமியாருக்கு உன்னுடைய தாய் மாதிரி என்று சொன்னாக்கா அவங்கள வயசான அவங்கள இன்னைக்கு கிறிஸ்தவ சகோதரிகள், எத்தனையோ கிறிஸ்தவ சகோதரிகள் தன்னுடைய மாமியாரை தன் தாயா நினைக்காமல் இன்றைக்கு அவளை குடும்பப்படுத்துற அநேக வாலிப சகோதரி கிறிஸ்தவ பெந்தகோஸ்து சகோதரிகள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்குள் இருக்கிறதா? ஞானம் வந்து விட்டதா?
இல்ல. ஹல்லேலூயா. தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ தேவனுடைய வார்த்தையில எப்பொழுது ஒரு பயம் வருகிறதோ அப்பொழுதுதான் அவனுக்கு ஞானம் ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் அவனுக்கு ஞானம் வரல. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ சொல்றாங்க, நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு நடைமுறை வாழ்க்கையில பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வசனம் என்ன சொல்றது? மூடன் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஞானத்தை அசட்டை பண்ணுகிறான், போதகத்தை அசட்டை பண்ணுகிறான். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவன் யாரு கேட்டாக்கா மூடன் மூடன் மூடன். விசுவாசிங்க மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பெந்தகோஸ்து பாஸ்டர்கள் அத்தனை பேருமே மூடர்களா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த மூடன் தேவனுடைய உபதேசத்தை அசட்டை செய்கிறான். எங்க நாங்க சொந்தமா பேசலங்க, தேவனுடைய ஆவியினாலே கர்த்தருடைய ஞானத்தினாலே அவர் கொடுக்கிற கர்த்தர்கிட்ட எத்தனை ஞானம் இருக்குது என்பதை குறித்து பாருங்க. ஆனா முதல் ஞானம் கர்த்தருக்கு பயப்படுகிறான்னு சொன்னால் அவனுக்கு ஞானத்தின் ஆரம்பம் ஃபர்ஸ்ட் பிகினிங் வருது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எவ்வளோ திரளான ஞானங்கள் இருக்கிறது என்பதை குறித்து அதை ஒண்ணு உங்கள்கிட்ட இப்ப நான் டைம் இருந்தா உங்கள்கிட்ட சொல்றேன். சரி, ஓகே. இப்போ மூடன் இருக்கிறானே, அவன் மூடனா? ஹல்லேலூயா. யாரு? உலகப்பிரமான மனுஷன் தான் மூடன் நினைக்காதீங்க. இன்னைக்கு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் அநேக மூடர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய உபதேசத்தையும் ஞானத்தையும் அசட்டை செய்கிற மூடர்களா இருக்கிறார்கள். எத்தனை போதகர்கிட்ட என்னுடைய வாழ்க்கையில நிறைய போதகரை சந்திச்சு சத்தியத்தில் இருக்கிற வேதத்தில் இருக்கிற சத்தியங்களை குறித்து பேசினால் அவன் கூறுகிறான், என்னை நீ ஒரு மூடன் என்று என்னை கூறுகிறான். ஹல்லேலூயா. வேதத்தில் இருக்கிறது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்கள், மத்தேயு 28:19 சொல்லுகிறது என்று. ஆனால் சகோதரனே போதகரே, அந்த மாதிரி ஊழியர்கள் பேதுருவோ பவுலோ யாருமே கொடுக்கலையே, நீங்க கொடுக்கறீங்களே, இது நியாயமா கேட்டா அவன் சொல்லுகிறான், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ பைபிள் காலேஜ் படிச்சுக்கிறியா எங்கேயாவது? என்ன கேட்கிறான். நீ பைபிள் காலேஜ் எங்கேயாவது படிச்சிருக்கா? பைபிள் காலேஜ் வாசனையே உனக்கு தெரியல, நீ பைபிள் காலேஜுக்கே போல, நான் பைபிள் காலேஜ் 5 வருஷம் படிச்சுவேன், நீ என்ன கொஸ்டின் கேட்கிறியா? நீ சரியான ஒரு மூடன், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, போ அப்படின்னு சொல்றான். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசுகிறேன், ஆனால் அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவன் அசட்டை செய்கிற ஒரு மூடனா இருக்கிறான். இன்றைக்கு எத்தனையோ போதகர்கள், ரெவரண்ட்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை ஒருத்தர் அசட்டை செய்கிறானா ஞானத்தையே அசட்டை செய்கிறான் அர்த்தம். அவன் யாருனாக்கா மூடன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த மூடனுக்கு கர்த்தருடைய பயம் இருக்குமா? கர்த்தருடைய ஞானத்தின் ஆரம்பம் அவனுக்குள் இருக்குமா? சற்று சிந்தித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஒரு சகோதரி கிட்ட உபதேசத்தை குறித்து பேசினால் அந்த உபதேசத்தை அசட்டை செய்கிற விழிவரதான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக ஒரு மனுஷனுக்கு முக்கியம் தேவையானது கர்த்தருக்கு பயப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமாய் தேவைப்படுகிறது. கர்த்தருக்கு யார் ஒருவன் பயப்படுகிறானோ அவனுக்கு மட்டும்தான் ஞானத்தின் ஆரம்பம் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு போதகர்களுக்கே ஞானத்தின் ஆரம்பம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா என்னங்க ஐயா எவ்வளோ பெரிய பாஸ்டர் தெரியுமா, ஒரு ரெவரண்ட் தெரியுமா, அவரு எவ்வளோ பெரிய சர்ச்சு வச்சுக்கிறார் தெரியுமா, எத்தனை சர்ச்சு வச்சுக்கிறார் தெரியுமா, எத்தனை ஆத்துமாக்கள் அவங்க கிட்ட வராங்க உங்களுக்கு தெரியுமா, அவரை பத்தி பேசுறீங்களா ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு. இந்த உலகத்திலே லூசிபர், சாத்தான், அவருடைய தூதர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். அந்த தூதர்கள் தான் இன்றைக்கு மனுஷனுக்குள்ள போயிட்டு ஊழியங்களே செய்கிறாங்க. முதல்ல நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். தேவனுடைய உண்மையான ஒரு ஊழியக்காரன் இருப்பான்னு சொன்னா அவன் சத்தியத்தை நேசிப்பான், சத்தியத்து மேல் தாகமா இருப்பான்,
ஒருவன் சத்தியத்தை குறித்து பேசினால் அந்த சத்தியத்தை வாங்கி அதை தியானம் பண்ணி அந்த வார்த்தைகளை ஆராய்ச்சி பண்ணி அது உண்மையா பொய்யா என்று இரவும் பகலும் தியானம் பண்ணி அதனோடு கலந்து அது வெளிப்பாடு அவனுக்கு வந்து அதுக்கப்புறம் சரி என்று நினைத்து அந்த வார்த்தைகளை அவனுடைய சபையிலே குறித்து பேசுவான். இன்றைக்கு அப்படி இல்லை சகோதரியே, சகோதரன். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இன்றைய காலத்தில் இல்லை. அவனுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. உபதேசத்தை அசட்டை செய்கிற ஊழியர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. ஆக இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கை இந்த உலகத்திலே, ஹல்லேலூயா, லோத்தின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் விசுவாசிகளுக்கும் இல்ல, இன்றைய காலத்து ஊழியக்காரர்களுக்கும் இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னு இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, நீங்கள் நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 5-7 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமல் விட்டு விலகாமல் இரு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு கர்த்தர்? பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. இத சம்பாதிங்கடான்னு சொன்னாக்கா புத்தியையும் ஞானத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு எல்லா ஊழியக்காரர்களுக்கும் மணி 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 மணி, பணம் பணம் பணம், பணத்தின் மேலே மட்டும்தான் குறிக்கோளா இருக்கிறான் இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனும். ஆத்துமாவை சம்பாதிக்கணும், ஆத்துமாவை ஏன்டா ஆத்துமாவை சம்பாதிக்கணும்? ஆத்துமா வேணும், ஆத்துமாவை அது கர்த்தருடைய வார்த்தையை தெரிஞ்சுக்கினாலும் சரி, தெரிஞ்சுக்கினாலும் சரி, சொத்தையா இருந்தாலும் சரி, அது நொண்டியா இருந்தாலும் சரி, பரவாயில்ல, கொண்டு வா. ஹல்லேலூயா. திருநங்கைய பலிபீடத்துல ஏற நிக்க வச்சு பேசு, பிரசங்கம் பண்ண வை, ஏதோ ஒண்ணு பண்ணு. ஏண்டான்னு கேட்டாக்கா பணம் பிரதர், அவ்வளவு பணம். ஆத்துமா சபையில வர வர நமக்கு பணம். பணத்தை சம்பாதிக்கிறாங்க ஊழியக்காரர்கள். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, தேவாதி தேவன் சொல்றாரு, எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி என்று சொல்றாரு. இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்களா? புத்தியை சம்பாதிக்கிறாங்களா? ஞானத்தை சம்பாதிக்கிறாங்களா? ஆத்துமாவை சம்பாதிக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த ஆத்துமா சொத்தையா இருந்தா கூட பரவாயில்ல, பயங்கரமான குடிக்காரன் இருந்தா கூட பரவாயில்ல, கோயிலுக்கு வாயா, உன்னால முடிஞ்ச காணிக்கைய போடுங்கயா, உண்டியில உன்னால முடிஞ்ச தசம பாகத்தை கொடுங்கயா. ஒருத்தன் சொல்றான், யோ நீ சாப்பிடுறியோ சாப்பிடுறியோ, முதல்ல எனக்கு குடியா காணிக்கைன்றான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஊழியர்கள் இன்றைய நாட்களில் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. ஆனால் தேவன் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, எதை சம்பாதிக்கிறதோ இல்லையோ ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. அல்லேலூயா. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அல்லேலூயா. நீ எதை சம்பாதிச்சாலும் சரி, புத்தியை சம்பாதித்துக்கொள். வேத வாக்கியம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீ என்னன்னா சம்பாதிச்சுக்கியா போயா, ஆனா புத்தியை சம்பாதிக்காம விட்டு விடாத. புத்தியை சம்பாதித்துக்கொள். ரொம்ப முக்கியம். எதுக்காக புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. வசனம் சொல்லுது, நீதிமொழி 23:23 சொல்லுது, சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. அல்லேலூயா. தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, வசனம் சொல்லி பாருங்க, சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. இன்னைக்கு இருக்கிற போதகர்கள் ஏதோ ஒரு ஞானத்துல அவங்களுக்கு இசை ஞானம் வந்துருச்சு. அந்த இசை ஞானத்தினால அவங்க என்ன பண்றாங்க கேட்டாக்கா, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகளை பாடலாக எழுதி, அந்த தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷங்களை பாடலாக எழுதி, அதுக்கு உலகப்பிரமான இசைகளை அமைத்து இன்னைக்கு என்ன பண்றாங்க கேட்டாக்கா, ஒரு மைதானத்திலேயோ ஒரு ஒரு கல்யாண மண்டபம் மாதிரியோ ஒன்று எடுத்துக்கின்னு அந்த இசைகளை, தேவனுடைய வார்த்தைகளை பாடலாய் பாடி இன்னைக்கு பயங்கரமா இசைகளை வெளியே விடுறாங்க. அதுக்கு டிக்கெட்டு 500 ரூபாய் டிக்கெட்டு, 2000 ரூபாய் டிக்கெட்டு, 5000 ரூபாய் டிக்கெட்டு. அல்லேலூயா. இப்படியாக பயங்கரமா பணத்தை சம்பாதிக்கிறார்கள் அவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை விற்காது. என்ன சொல்றாரு? சத்தியத்தை விற்காத, சத்தியத்தை வாங்கு, ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு, விற்காத. இன்னைக்கு நிறைய
பிரியமானவர்களே, பாருங்க, தேவன் இந்த அறையில இருக்கிறார், என்னோடு பேசும்பொழுது இருக்கிறார், எப்பொழுதுமே என் கூட இருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று எனக்குள்ள தெரியும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை வைத்துக் கொண்டு சொல்றேன். நான் டாக்ஸி ஓட்டும் போது ஒரு அருமையான சகோதரி, பால் தினகர், அந்த சகோதரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சகோதரி, அவங்க வேலை செஞ்சாங்க. அந்த அம்மாவுக்கு கேன்சர், தேனாம்பேட்டை கேன்சர் ஹாஸ்பிட்டல் தான், அப்போலோ ஹாஸ்பிட்டல் நான் பிக்கப் பண்ணவங்கள. அந்த அம்மா சொன்னாங்க என்கிட்ட, அவங்களுடைய சரீரத்தை வெக்கப்படாம இந்த மார்பகத்தை என்கிட்ட காமிச்சாங்க. அப்படியே தீஞ்சி அப்படியே ஒரு மாதிரி எரிச்சு அப்படி இருந்தது. அவங்க சொன்னாங்க என்கிட்ட, ரொம்ப வருஷமா நான் வேலை செய்யற பால் தினகரன் ஐயா கிட்ட இந்த மாதிரி வியாதிப்பட்டு போச்சுன்னு சொல்லி காசு கேட்டேன், காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவர் என்ன தம்ம செய்வார் பிரதர், அவர் நீங்க ஒரு புது வீட்டை கட்டினீங்கன்னாக்கா ஜெபம் பண்ணுவதற்கு, அந்த சாவியை கொடுத்து ஜெபம் பண்ணுவதற்கு 1,00,000 ரூபாய் காணிக்கை கேட்பாரு பிரதர். அல்லேலூயா. அந்த மாதிரி அவங்க செய்வாங்க. இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டீங்கன்னாக்கா நீங்க மீட்டிங்க்கு பேரம் பேசுவாங்க. நாங்க வந்தா நீங்க எங்களுக்கு எவ்வளவு காணி கொடுப்பீங்கன்னு பேரம் பேசுவாங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த பால் தினகருடைய அப்பா தினகர் சொல்லுவாராம், அவரு நான் வந்தா நீங்க எல்லாம் காணிக்கை கொடுக்கணும் அவசியம் இல்ல, ஆனா நீங்க காணிக்கை எடுக்கிறீங்களா பீச்ல, அப்பெல்லாம் பீச்ல பேசுவாங்க இல்லையா, அந்த பீச்ல காணிக்கை எடுக்கிற பீச்ல அந்த மொத்த காணிக்கை எனக்கு தான் வரணும் அப்படின்னு. அல்லேலூயா. தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, இப்படியாக மிகப்பெரிய பெரிய பெரிய பாஸ்டர் இன்வைட் பண்ணாக்கா அவர்கள் பேரம் பேசுவார்கள் பிரசங்கம் பண்ணுவதற்கு. அல்லேலூயா. பவுலு பிரசங்கம் பண்ணதுக்கு 1 ரூபாய் கூட வாங்க மாட்டார், சொந்த செலவுலயே போவாரு ஊழியம் செய்வதற்கு. ஆனா இன்றைய காலத்து பாஸ்டருங்க பேரம் பேசுறாங்க. நான் வந்து உன் சர்ச்சில் பேசுறேன், நீங்க எனக்கு இவ்வளவு கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தை சொல்லுது ரொம்ப அற்புதமாக. நீ வந்து நீதிமொழி 23:23 சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. புத்தி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஞானம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இவங்க என்ன பண்றான்னு கேட்டாக்கா, 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு இவங்க நல்ல திறமையா டேலண்டா பேசக்கூடிய அந்த அறிவு வந்த பிற்பாடு இவங்க சத்தியங்களை விற்கிறார்கள். இன்றைக்கு எட்வின் ப்ரவுன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவர் பாருங்க, இன்றைக்கு அந்த தேவனுடைய வார்த்தைகளை பாடலாய் பாடி இசை அமைத்து அதை விற்கிறாரு ஜனங்களுக்கு. 500 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் என்று மக்களிடத்தை, விசுவாசி மக்களிடத்துல விற்கிறார்கள். அவங்களும் அந்த டிக்கெட்டை வாங்கி போறாங்க. பாத்தீங்கன்னாக்கா போறாங்கல்ல, அவங்கள யாருன்னு கேட்டாக்கா மூடர்கள். அவங்க யாரு? மூடர்கள். உண்மைங்க. அவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு அந்த எட்வின் பிரதர் சொல்லிட்டு ஒருத்தர் இன்னைக்கு புதுசா வைக்கிறார், இப்போ மியூசிக் வெளியில எங்கேயோ வைக்கிறார் போது. அதை பார்க்க போகிற அத்தனை பேருமே மூடர் விசுவாசிகள். கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒருவர்கிட்ட கூட கிடையாது. ஏன் பாஸ்டர் கிட்டே இல்லை. ஊழியம் செய்கிற அந்த இடத்துல அசிஸ்டன்ட் சகோதரிய எடுத்து கூட்டின்னு போயிட்டு ஒரு ரூம்ல போயிட்டு விபச்சாரம் பண்றான். ஹல்லேலூயா. இன்னொரு பாஸ்டர் இசையில் அமைப்பார், பயங்கரமான இசை அமைச்சு பிரபலமான ஒரு பாஸ்டர், அவர் பியூஸ் பண்ண பல்பு மாதிரி ஆகி போலீஸ்காரங்க ஒரு ரூம்ல போயிட்டு பிடிச்சாக்கா பொண்ணோட கூட இருந்தாருன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ஆதாரத்தோட சொல்றாங்க. இப்படி எத்தனை பாஸ்டருங்க மறைமுகமா செய்யறாங்கன்றது நமக்கு தெரியாது. 2 பாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு மாட்டிக்கினாங்க. ஆனா இது மாதிரி நிறைய பாஸ்டருங்க செய்யறாங்க. நிறைய விசுவாசிங்களும் பாஸ்டர் மேல வாலண்டியா போய் மேல போய் விழுறாங்க. ஹல்லேலூயா. ஏன்? பணத்துக்காக. ஞானம் இல்லாத விசுவாசிகள் தான் இன்னைக்கு 90% இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க. நீங்க யோபு 28ஆம் அதிகாரம் நீங்க 12:28 நீங்க வாசித்து பாருங்கள். ரொம்ப அற்புதமா இருக்கும். நான் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அத பாரு. ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்க? ஞானம் எங்க கிடைக்குது? புத்தி விளைகிற இடம் எதுன்னு கண்டுபிடி. முதல்ல என்ன கண்டுபிடிப்ப? பைபிள்ல கண்டுபிடி. பைபிள்ல படிக்கிறீங்களா? வாரத்துல ஒரு நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயிலுக்கு பைபிளை கொண்டு போகுது. அது இந்த பைபிளை கொண்டு போகும் ரொம்ப ஸ்டைலா கொண்டு போறது. இப்படி ஸ்டைலா கொண்டு போவோம், எப்படியோ டிசைனா கையில வச்சுக்கிட்டு கொண்டு போறாங்க ஜனங்க. இது மேல ஒரு மரியாதையே இல்லை, பயமே இல்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தை மேல பைபிளை தூக்குறதுக்கு கூட ஒரு பயம் வேணும். பைபிளை தூக்குறதுக்கே பயம் இல்லை உங்களுக்கு. அப்ப கர்த்தருடைய ஞானம் வந்துருச்சா? நீங்களே சொல்லுங்க. அல்லேலூயா. புத்தி விளைகிற இடம் எது? ஞானம் எங்கே கண்டெடுக்கப்படுவது? ஆராய்ச்சி பண்ணு. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம்.
ஆனா வார்த்தை சொல்லுது பாருங்க, நீதிமொழி 8:14, ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள். அல்லேலூயா. நானே புத்தி, வல்லமை என்னுடையது. அல்லேலூயா. நானே புத்தி. கர்த்தர் சொல்றாரு, நானே புத்தி, நானே மெய்ஞானம். என்கிட்ட தான் விளையுது ஞானம், என்னிடத்திலிருந்து விளைகிறது. புத்தி என்கிட்ட, நானே புத்தி. அல்லேலூயா. அப்ப யாரு? கர்த்தரே புத்தியா இருக்கிறார், கர்த்தர் ஞானமா இருக்கிறார், வல்லமை அவருடையது, ஆலோசனை அவருடையது. எல்லாம் அவர்கிட்ட இருந்து தான் விளையுது. அல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து வாங்கி மற்றவர்களுக்கு இலவசமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கிட்ட இலவசமாக வாங்கிட்டு நீ இன்னைக்கு விசுவாசிங்கிட்ட போய் தேவனுடைய சத்தியத்தை விற்கிறீர்களே பாஸ்டர்களே, உங்களுக்கெல்லாம் ஐயோ என்று நான் கூறவில்லை, பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய விலையேறப்பெற்ற பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மெய்ஞானம் என்னுடையவைகள், கர்த்தரது மெய்ஞானம். அல்லேலூயா. நானே புத்தி என்று சொல்லுகிறார். அங்கதான் விளையுது. கர்த்தர்கிட்ட தான் புத்தியே. கர்த்தர் கர்த்தர் உனக்கு புத்தியை தர வேண்டும் என்று சொன்னார். ஞானம் கர்த்தராகிய தேவன் உனக்கு தர வேண்டும் என்று சொன்னார். ஒரு மனுஷனோ மனுஷியோ கர்த்தரிடத்துல பயம் ஒன்று இருக்க வேண்டும். பயம் ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த புத்தி விளைகிற இடமும் ஞானம் விளைகிற இடமும் அவரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. புத்தியும் ஞானமும் உன்னிடத்துல இல்லை என்று சொன்னான். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கெல்லாம் மூடர்கள், நீங்கள் அசட்டை செய்கிற பிலிவராய் விசுவாசிகளா இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைய காலத்திலே பாஸ்டரும் விசுவாசிகளும் தேவனுடைய புத்தியை, தேவனுடைய ஞானத்தை அசட்டை செய்கிறீர்கள். அல்லேலூயா. நானே புத்தி, நானே மெய்ஞானம். அல்லேலூயா. அவருடைய வல்லமை அவருடையது, ஆலோசனை அவருடையது. இவைகளை நீங்கள் விட்டுவிட்டால், அப்படி விட்டுவிட்டால் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவீர்கள் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆகவே தயவு செய்து வாழ்க்கையிலே புத்தியை பிடித்துக் கொள்ளுங்கள், ஞானத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள். நீ உலகத்துல எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அல்லேலூயா. சரி பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் தயவு செய்து நீங்க படிங்க. அதுல இருந்து நான் சுருக்கமா பேசுறேன். ரொம்ப சுருக்கமா தான் பேச முடியும், ரொம்ப விவரிச்சு பேச முடியாது. ஆனா விவரிச்சு பேசினா ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க 4ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னாக்கா, சாலமோன் 1000 பலிகளை செலுத்துவார் கர்த்தருக்கு. நீங்க படிங்க, பைபிளை படிங்க. எல்லாமே நான் படிச்சு காமிச்சினாக்கா அவ்வளவு இன்பமா இருக்காது உங்களுக்கு. நீங்க வேதத்தை பிரிச்சு படிக்கும் போதுதான் கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள், வாசிக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆகவே வேதத்தை பிரித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே 4லிருந்து 13 வரைக்கும் நீங்க வாசிங்க. அதுல ஒரு சிலது மட்டும் கூட வாசிங்க. 4ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா 1000 சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருக்கு சாலமோன் ராஜா செலுத்துவார். அந்த ராத்திரியிலேயே தேவனாகிய கர்த்தர் தரிசனத்திலே தோன்றுவார் சாலமோன் ராஜாக்கு. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். இங்கே பாருங்க, தயவுசெய்து கவனிங்க வசனத்தை, மேல வாசிக்கிற பாருங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, யாரு? கர்த்தர். கர்த்தர் தமிழ்ல பைபிள்ல சொல்லுது கர்த்தர். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அப்போ கர்த்தர் யாரு? தேவன். அல்லேலூயா. நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 2:11, ஆமா 2:11 தான் நினைக்கிறேன். அங்க இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று ஒரு வார்த்தை இருக்கும். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற யாருன்னு கேட்டாக்கா, கர்த்தராகிய கிறிஸ்து எனும் ரட்சகர். புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 2:11. அப்போ லூக்கா 2:11 கர்த்தராகிய கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டிலே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அப்ப இந்த புதிய ஏற்பாட்டுக்கு போனவர பிறந்திருக்கிறவர் யார் தெரியுமா? கர்த்தராகிய தேவன் பிறந்திருக்கிறார்.
இந்த கர்த்தராகிய தேவன் தான் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல யெகோவா என்னும் நாமத்திலே தரிசனமானாரு மோசஸ் கிட்ட. இந்த கர்த்தராகிய தேவன் தான் லூக்கா 2:11 பிறக்கிறாரு. பிறக்கும் பொழுது இந்த யெகோவா தேவனுக்கு இயேசு என்று பெயர் வைத்தார்கள். அல்லேலூயா. இயேசு என்று பெயர் வைத்தார்கள். சரி, அது போட்டோம். இப்போ இந்த தேவன் கர்த்தராகிய தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று அவர் சொன்னாரு. இப்ப இவரே தான் புதிய ஏற்பாட்டுல வந்து நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுதான். அல்லேலூயா. அவரே ஞானம், அவரே புத்தி, விளைகிறது அவர்கிட்ட தான் விளையுது, அவர் தான் எல்லாமே. இப்போ சாலமோன்ட்ட கேட்கிறார், நீ விரும்புகிற இடத்தில் கேள் என்று சொல்லி. சாலமோன் யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ராஜா. அவனுக்கு ஞானம் ஏற்கனவே இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவனிடத்துல ஏற்கனவே ஞானம் இருக்கிறது. அல்லேலூயா. அவனுக்கு ஏற்கனவே ஞானம் இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ விரும்புகிற இடத்தில் கேள் என்று சொன்னாரு. என்ன கேட்கிறியோ நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எதை கேட்டாலும் சரி. ஆனா அந்த சாலமோன் ராஜா எனக்கு எந்த வரம் வேண்டும் என்று அவன் கேட்டிருந்தால், எந்த வரமும் கேட்டிருந்தால் தேவன் நிச்சயமாகவே அவர் கொடுத்திருப்பார். ஏன்னா வாக்கு மாறாதவர். நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, அவர் சொல்றாரு, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ. மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. அல்லேலூயா. அவர் மிகப்பெரிய ஒரு வரத்தை கேட்டிருந்தான்னு வச்சுங்களேன், ஐயோ சாலமோனை மன்னிக்கணும், நான் இந்த மாதிரி வரலாம் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நீ என்ன விரும்புறியோ அந்த வரத்தை என்கிட்ட கேளு, நான் உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு கர்த்தராகிய தேவன் சாலமோனிடத்திலே உரைத்திருக்கிற வார்த்தை தரிசனத்திலே, சொப்பனத்திலே. அல்லேலூயா. பாருங்க, இந்த சாலமோன் என்ன கேட்கிறாரு பாருங்களேன். நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். இப்போ இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஊழியக்காரன்ட்ட போய் சொப்பனத்துல தரிசனமாகி, ஊழியக்காரனே உனக்கு என்ன வேணும் கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன், என்ன கேட்கிறேன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டாக்கா அவன் கேட்கறது என்ன தெரியுமா? ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டித்தாங்க ஆண்டவரே, நிறைய இந்த ஊர்ல இருக்கிற மொத்த ஆத்மாவே நான் சம்பாதிச்சிடும், நான் நிறைய கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறேன், எல்லாரையும் ஏமாத்தி நான் கடன் வாங்கி, அதனால நான் நிறைய ஆத்மாவை சம்பாதிச்சு நிறைய பேரை மனம் திரும்ப வைக்கணும் ஆண்டவரே, எனக்கு நிறைய சொத்து தாங்க ஆண்டவரே, நிறைய பணம் தாங்க ஆண்டவரே, இப்படிதான் கேட்பான். ஆண்டவரே கேட்டா கூட ஆண்டவர்கிட்டயே அதான் கேட்பான். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன், எனக்கு நிறைய கோடி கோடி பணம் இந்த ஊரையே எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே. அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறாங்க பாஸ்டர்லாம். இன்னைக்கு ஊரையே நம்ம எடுத்துக்கணும், ஊருக்காக ஜெபம் பண்ணுங்க, நாட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊரையே பிடிச்சுக்கணும். சன்னே முடிச்ச பாஸ்டருங்க ஏன் ஊழிய செய்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. பணம் பணம் பணம். ஹல்லேலூயா. பணம் தான் குறிக்கோளாக்குறாங்க. ஆனா கர்த்தராகிய தேவனே சாலமோன்ட்ட கேட்கிறாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேளு. இன்னைக்கு அந்த கேள்வியை கர்த்தர் கேட்டாக்கா ஒரு ஊழியக்காரன்ட்ட என்ன கேட்பான்? இதுதான் கேட்பான். எனக்கு பெரிய சர்ச்சை கொடு, நிறைய ஆத்துமாவை கொடு அப்படின்னு தான் கேட்பான். ஆனா அந்த சாலமோன் ராஜா, அவருக்கு ஏற்கனவே ஞானம் இருக்குதுல்ல, அவர் எவ்வளவு ஞானமா கேட்கிறார் பாருங்க கர்த்தர்கிட்ட. நான் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்துடும். ஆனா முழுசா நீங்க வாசிங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் வார்த்தை. அதுக்கு 11ஆம் வசனத்தை பாருங்க. 11ஆம் வசனத்துல, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும், ஹல்லேலூயா, ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். 12ஆம் வசனம், உன் வார்த்தையின்படியே செய்தேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். ஹல்லேலூயா. சாலமோன் ராஜா இது ஐஸ்வர்யத்தை கேட்கல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும். ஆனா இன்னைக்கு கேட்கிற பாஸ்டருங்க, இன்னைக்கு கேட்கிற பிலிவருங்க என்ன கேட்கிறாங்க? ஐஸ்வர்யம். இன்னைக்கு ஒவ்வொரு அருமையான விலையேற பெற்ற சகோதரி,
வெளியேற பெற்ற சகோதரனை சற்று புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒவ்வொரு பாஸ்டரும் மோகன் சிலாசர் எடுத்துக்கோங்க, இல்ல பால் தினகரன் எடுத்துக்கோங்க, இல்ல எந்த கர்மாந்திர பாஸ்டர் எடுத்துக்கோ, எல்லா சாத்தானின் ஊழியக்காரர்கள் இவங்க அத்தனை பெரிய யூடியூப்லயோ பேஸ்புக்ல பார்த்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதுங்க, தைரியமா இருங்க, விசுவாசமா இருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இப்படியா சொல்லுது, அப்படியா சொல்லுது. உன்னை கவலைப்படாது, விசுவாசமா இரு. நீ ஆஸ்வதிக்கப்பட்டா இருக்கிறார், ஆசீர்வாதமா இருப்பார். ஆசீர்வாதம் உனக்கு வருது, இந்த ஆசீர்வாதத்தை பிடிச்சிக்கோ, உன்னோட பல கோடி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவான். நீ சொல்றிய ஏண்டா 10,000 கோடி 5,000 கோடி சம்பாதிச்சு வச்சுக்கிற, உன் ஜனங்களுக்கு இந்த 50 லட்சம் 50 லட்சம் 50 லட்சம் 50 லட்சம் கொடுக்கலாம் இல்லையா? எதுக்கு ஆஸ்பத்திரி, எதுக்கு டிவி சேனலு? நான் கேட்கிறேன். தேவனுடைய ஊழியக்காரன் தானே. இன்னைக்கு ஏழப்பட்ட விசுவாசிங்க, எத்தனையோ ஏழப்பட்ட விசுவாசிங்க இருக்கிறாங்க. எத்தனை ஏழப்பட்ட விசுவாசம் எல்லாரும் படிக்க வைக்கிறது தானே, இன்ஜினியர் ஆக்குறது தானே. ஐஸ்வர்யம் வேணும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு நிறைய ஐஸ்வர்யம் வேணும் ஆண்டவரே, நான் பெரிய சர்ச்சை கட்டணும் ஆண்டவரே, இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய ஆஸ்பத்திரி கட்ட வேண்டியது, இன்னும் எக்ஸ்ட்ரா எனக்கு காலேஜ் கட்ட வேண்டியது ஆண்டவரே, எனக்கு பணத்தை கொடுங்க ஆண்டவரே தான் கேட்டுக்கிறான். ஆனா இந்த சாலமோன் ராஜா என்ன கேட்கிறாரு? நன்மை தீமை வகையறுக்கத்தக்கதான ஞானத்தை, தேவனுடைய ஜனங்களை விசாரிக்கத்தக்கதான, தேவனுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்களை விசாரிக்கத்தக்கதான ஞானத்தை எனக்கு தான் கேட்ட பிற்பாடு கர்த்தர் சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தந்தேன். உன் நாட்கள் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அல்லேலூயா. பாத்தீங்களா? எப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஆசீர்வாதங்களை சற்று புரிந்து கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கு ஞானம் இருக்குது ஞானம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப பெருசா பேசலாம், ஆனா பேச முடியாது, டைம் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு நிறைய பாஸ்டர் சொல்றாங்க, எனக்கு ஞானம் இல்லையா, எனக்கு ஞானம் இல்லாமல் நான் இப்படி பேசுறேன். அது நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த ஞானம் என்ன ஞானம் என்பதை குறித்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். முக்கியமான வசனம் எழுதி வச்சுக்கிறீங்க. என்னன்னாக்கா அற்புதமான ஒரு வசனம். ஆனா இப்ப பேச டைம் இல்லை எனக்கு. எதுனாக்கா 1 கொரிந்தியர் 19ஆம் அதிகாரம் 21 செஞ்சு வாசிங்க. வீட்டுல நீங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19 வசனம் 21 வரைக்கும் நீங்க வாசிங்க. அது என்ன புரியுதோ கர்த்தர்கிட்ட கேளுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் அது, என்னால பேச முடியாது. சரி, பாக்குறேன். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அங்க வாசனம் ஒரு வழக்கம், உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, உன் ஞானத்தை கெடுத்தா. யாருனாக்கா லூசிபர், சாத்தான். இது சாத்தானை குறிக்குது. உன்னுடைய ஞானத்தை நீ கெடுத்தால், அதனால உன்னை தரையில தள்ளி போடுறன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ லூசிபர் சொல்லக்கூடிய அந்த வலு சர்ப்பம், அந்த சாத்தானுக்கு மேலிருந்து விழப்பட்ட, வெளிப்படுத்துற புத்தகத்தை வாசித்து பாருங்க, மேலிருந்து விழப்பட்ட அந்த வலு சர்ப்பம், உலக மனத்தையும் மோசம் போக்கின பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட அந்த பெரிய வலு சர்ப்பம் இருந்துச்சு. அதுக்கு ஞானம் இருந்தது. அந்த ஞானத்தை அவன் கெடுத்தான். அவங்கிட்ட ஞானம் இருந்தது, சாத்தாங்கிட்ட. அந்த சாத்தான் லூசிபர் அவனுடைய ஞானத்தை முதல் பிகினிங்ல ஏதேன் தோட்டத்துல ஏவாளுக்கு, அவள் கர்த்தருக்கு பயப்படும் ஞானம் அவளுக்குள் இருந்தது. அந்த ஞானத்தை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து போட்டுட்டு சாத்தானுக்குள் இருந்த ஞானத்தை, அல்லேலூயா, உன் ஞானத்தை கெடுத்தா என்று பரிசுத்த ஆவியானவர் எசேக்கியேலே நீங்கள் பார்க்க போன எசேக்கியேல் 28:17 இருக்கும். அப்போ லூசிபருக்கும் ஞானம் இருக்குது. ஆனா அந்த ஞானத்தை அவன் கெடுத்துட்டான். பொல்லாத ஞானமா மாறி போச்சு. அந்த ஞானத்தை ஏவாளுக்கு பிகினிங்ல ஃபர்ஸ்ட் ஏவாளுக்கு சாத்தான் கொடுத்தான். அந்த ஏவாளும் சாத்தானுடைய ஞானத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொண்டான். ஏவாள் மூலியமாக ஆதாம் பெற்றுக்கொண்டான். இந்த ஆதாமும் ஏவாளும் சாத்தானுடைய ஞானத்திலே அவர்கள் இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு இந்த சாத்தானின் உலகத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப அவங்க மூலியமா தான் இன்றைக்கு இருக்கிற போதகர்கள், ஸ்தாபனத்தில் இருக்கிற மொத்த 100% போதகருக்கும் யாருடைய ஞானம் இருக்குதுன்னு கேட்டாக்கா, தேவனுடைய ஞானம் அவர்களுக்குள் இல்ல. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்ப நான் வாசித்து காமிச்சேன் இல்லையா, அவன் இந்த சாத்தானுடைய ஞானம் தான் அவங்களுக்குள் இருக்கிறது. அதனாலதான் அவங்க பயங்கரமான புத்திசாலிகள். அவங்கள்ட்ட நீங்க போய் பேசவே முடியாது. ஏன், நானே பேச முடியாது. ஏன்னாக்கா அவன் அவனுடைய ஞானத்தை குறித்து பயங்கரமா பேசுவான். என்னுடைய ஞானத்தை, கர்த்தருடைய ஞானத்தை குறித்து பேசினாக்கா அவன் என்னை மூடன்னு சொல்லுவான்.
ஹல்லேலூயா. அதனால சாத்தான்கிட்ட நம்மள பேச முடியாது, நேரா வந்து ரிட்டர்ன் வந்துடணும். ஹல்லேலூயா. அவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, பேசி பிரயோஜனம் இல்லை. அவன் மனம் திரும்ப மாட்டான். அந்த போதகர் மனம் திரும்புவது ரொம்ப ரொம்ப கடினம். ஆகவே இன்றைய காலத்து போதகர்கிட்ட என்ன ஞானம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த சாத்தானுடைய ஞானம் தான் இந்த உலகத்திலே இருக்கிறது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்க. சாத்தானுடைய ஞானம் தான் இந்த உலகத்திலே இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவிசுவாசிக்கிட்டையும் யாருடைய ஞானம் இருக்குது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, சாத்தானுடைய ஞானம் தான் அவர்களிடத்திலே இருக்கிறது என்று வேத வாக்கியம் மிக அழகாய் சொல்லப்படுகிறது. நீங்க பாருங்க, 1 கொரிந்தியர் 1 நான் 21 நான் வாசிக்கிறேன். நான் சுருக்கமா வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ரொம்ப அற்புதமான செய்தி இது. பட் என்னால படிக்க முடியாது, நீங்க ஃபுல்லா வாசிங்க. உலகமானது சுய ஞானத்திலே தேவனை அறியாதிருக்கையில், உலகமானது சுய ஞானத்திலே, இந்த சுய ஞானம் இருக்குது, அந்த சுய ஞானம் யார் கொடுத்தது? சாத்தான். சாத்தான் இந்த உலகத்திலே ஒவ்வொருக்கும் சுய ஞானத்தை கொடுக்கிறான். சரி, சுய ஞானத்திலே அறியாதிருக்கிறார்கள். நம்ம ஒரு சத்தியத்தை எடுத்து காமிச்சாக்கா அவன் ஒண்ணு சொல்லுவான் அப்படின்னு. அதனால அவன் ஏன்னு கேட்டாக்கா, அவங்கிட்ட சுய ஞானம் இருக்குது. அந்த சுய ஞானம் என்னன்னு கேட்டாக்கா, அந்த சுய ஞானம் சாத்தான் கொடுத்தது அவனுக்கு. அந்த சாத்தான் கொடுத்த சுய ஞானத்துல தேவனுடைய சத்தியத்தை அவன் மறுதளிக்கிறான். அவன் ஒரு மூடன், ஏற்கனவே பைபிள் சொல்லிச்சு. சரி, நான் ஃபுல்லா வாசிக்கிறேன். தேவனை அறியாது இருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே, அவனுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது பிரசங்கம். நான் பேசுற பிரசங்கம் என்ன மாதிரி அநேக தேவனுடைய வெளியேறப்பட்ட ஊழியர்களும் தேவனுடைய வெளியேறப்பட்ட சுவிசேஷங்களும் சத்தியங்களை, ரகசியங்களை, மறைப்பொருள்களை அவங்க பேசுறாங்க இல்லையா? அப்போ அந்த சுய ஞானத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கிற அந்த போதகனுக்கும் விசுவாசிகளுக்கும் இந்த வார்த்தைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது, பைத்தியமாய் தோன்றுகிறது. அல்லேலூயா. பிரசங்கத்திலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. விசுவாசிகளை ரட்சிக்க. யார் ரட்சிக்க? விசுவாசிகளை ரட்சிக்க. அப்ப போதகன அவனுதான் சுய ஞானத்துல தானே பேசினுக்கிறான். போதகத்தை சுய ஞானத்துல பேசினுக்கிறான். ஆனா அவனுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. ஆனா விசுவாசிகளை தேவன் ரட்சித்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவங்களுக்கு எல்லாம் ஞானம் பைத்தியமாய் தோன்றுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற பாஸ்டர்களுக்கும் நானா பெரிய அப்பட்டக்க விசுவாசி சொல்றான் பாத்தியா, அவங்களுக்கெல்லாம் இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? ஹல்லேலூயா. அப்படியான இவ்வுலகத்தின் ஞானம் என்ன? பைத்தியம். இவ்வுலகத்தின் ஞானம் பைத்தியம். அதனால அவங்களுக்கு தேவனுடைய வெளியேறப்பட்ட வெளிப்பாடுகளும் மறைப்பொருளும் குறித்து பேசினா அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. அல்லேலூயா. ஏனக்கா அவர்கள் சுய ஞானத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சுய ஞானம் யார் கொடுத்தது கேட்டாக்கா, சாத்தானுடைய ஞானத்திலே அவர்கள் ஜீவிக்கிறபடினாலே, அந்த சாத்தானுடைய சுய ஞானத்திலே இருக்கிறபடினாலே அவர்களுக்கு தேவனுடைய பிரசங்கங்கள், வெளிப்பாடுகளும் ரகசியங்களும் அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. அல்லேலூயா. ஆனா அவன் சொல்லுவான், நான் என்ன பார்த்து நீ தானே பைத்தியம் அப்படின்வான். ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட சகோதரியே சகோதரனே, தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய சத்தியத்துக்கு நாம் பயந்து ஜீவிப்போம் என்று சொன்னால் தேவனுடைய ஞானம் ஹல்லேலூயா நமக்கு ஆரம்பமாகிறது. சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை விற்காதே. எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், மெய்ஞானத்தை சம்பாதித்துக்கொள். அதுதான் உன்னுடைய சரீரத்தை கடைசி நாட்களில் மறுரூபப்படுத்தும். ஆனால் இன்றைய காலத்துள்ள போதகர்கள் சத்தியங்களை இசையாய் மாற்றி விற்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கெல்லாம் ஐயோ. ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.